2026 யாருக்குடா ஓட்டு போடுவீங்க? ஐயா மு.க. ஸ்டாலின் தான் நான் ஓப்பன் பண்ணுவோம். அவர்லாம் இல்ல, நாமெல்லாம் வந்து விஜய் தான். இல்லப்பா அதெல்லாம் ஸ்டாலின்லாம் எதுவுமே செய்யல அவரு. அப்படிலாம் கிடையாதுடா. அவர் தான் தளபதி வந்து எல்லாத்தையும் செய்ய போறேன். நீங்க யாரு? நீங்க யாரு? நான் வந்து அப்பா, இவங்க வந்து பையன். ஏன் நீங்க டிஎம்கே ஓட்டு போடணும்ன்றீங்க, அவர் டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றாங்க? என்ன அப்படிதாங்க ஐயா சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயா. இப்ப அப்படிதான் சொல்லுவான் பையன் அவன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. போ சரியாயிடும் அவனுக்கு. பாருங்க கன்ஃபார்ம் இதுதான் ஜெயிக்க போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயா. தம்பி, உங்க அப்பா வந்து டிஎம்கே போடுறாரு, நீங்க விஜய் கட்சிக்கு போடுன்றீங்க, என்ன காரணம்? காரணம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. சரி, இந்த கட்சி அதாவது ஓட்டு போட்டு பார்த்தாச்சு, இவங்க என்ன பண்றான்னு பார்த்தாச்சு. சரி, இப்ப அவருக்கு போட்டு பாப்பா, அவர் ஏதாவது பண்ணி பாக்குறாரு. விஜய் வந்து இப்பதாங்க வந்திருக்காரு எலெக்ஷன்ல வந்து. அதாவது இப்பதான் நாங்க ஸ்டார்டிங்கு. இப்பதான் பிறந்திருக்காரு. ஒண்ணு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியாது நினைச்சிருக்கீங்க? அவர் இப்பதான் ஆரம்பத்திலே இப்பதான் ஓப்பன் ஆகுறாரு. இப்பதான் ஓப்பனே அவரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம், நடக்கும்போது பார்த்துக்கலாம். அப்புறம் ஒன்றும் கிடையாது. குடும்ப ஓட்டு யாருக்கு? குடும்ப ஓட்டு எங்க டேடியை தவிர எல்லாருமே இதுதான். என்னது விஜய் தான். ஓட வச்சிருக்க வேண்டியதான். ஸ்டாலின் மிஞ்சி ஒன்றும் கிடையாது. யாரும் கிடையாது. அவர் தான் மெயின். குடும்ப ஓட்டு அங்கதான் முடியுமா? 100% என் ஃபேமிலி எல்லாமே அவரு தான். அவர் வந்து அவர் அப்படிதான் சொல்லுவாருங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவரு தான் போட ஆரம்பிச்சு எல்லாரையும் வந்து போட வச்சிட வேண்டியதான். சரி, இப்ப இவருக்கு விஜய்க்கு போட்டு பார்ப்போம், அவர் ஏதாவது பண்றாரா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறது, அவ்வளவுதான். விஜய் வந்தா நல்லது பண்ணுவாரான்னு தெரியல. இப்ப டாஸ்மாக் மூடுறது, சில விஷயம், அதாவது கீழ் ஜாதி இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நம்புறேன். பார்ப்போம், வந்தாருன்னா பார்ப்போம். நினைக்கிறேன், விரும்புறேன். ஆனா கஷ்டம் தான். நான் ஓட்டு போட முடியாது. எனக்கு 17 வயசு தான் ஆகும் அடுத்த வருஷம். ஆமா, அதுக்கப்புறம் தான் போட முடியும்.